போதி மரத்துக்கு அடியில் போய் உட்கார்ந்தது சித்தார்த்தன், எழுந்து வந்தது கௌதம புத்தர். அப்போ புத்தருக்கு ஞானம் கிடைச்சது போதி மரத்துக்கு அடியில். எனக்கு செல்வராஜுக்கு எங்கே ஞானம் கிடைச்சதுன்னு சொல்லட்டுமா? சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. ஒரு குறுகலான தார் ரோடு, ராக்கியாவலசுங்கிற ஊர், அசோக் லைலாண்டு டிப்பர் லாரி, அது அறுத பழசான லாரி, புகை தள்ளிக்கிட்டு போயிட்டுருக்குது. அந்த லாரிக்கு பின்புறத்தில் எனக்கு ஞானம் கிடைச்சது. புத்தருக்கு போதி மரம், எனக்கு அசோக் லைலாண்டு லாரி. இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ தான் ஃபைனான்ஸில் நான் கொஞ்சம் வேறு விட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை. ஒரு 4 பேர் தான் ஆஃபீஸில் ஸ்டாஃபு, 2 பசங்க 2 பொண்ணுங்க. 2 வீலரில் வந்துட்டுருக்கிறேன். எனக்கு முன்னாடி அந்த லாரி போயிட்டுருக்குது. நிறைய புகை, கரும்புகை வருது. சீக்கிரமாக அதை பாஸ் பண்ணிடலாம்னு போயிட்டுருக்கும்போது அந்த லாரிக்கு பின்னாடி எழுதியிருக்கிற ஒரு வாசகம். பொதுவாக லாரிக்கு பின்னாடி நான் என்ன எழுதுவாங்க? மழை நீர் உயிர் நீர், மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம், நாம் இருவர் நமக்கு இருவர், சவுண்டு ஹார்ன், ஒளி கொடுத்தால் வழி கொடுப்போம். இப்படித்தான் இருக்குது. ஆனால் அந்த சண்டால என்ன எழுதி வச்சுருந்தான் தெரியுங்களா? என்னை புரட்டி போடுறதுக்காக எழுதி வச்ச வாசகம் மாட்டிருக்கு. எய்ட்ஸை விட கொடியது ஃபைனான்ஸ். பார்த்த உடனே, படித்த உடனே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த லாரியை கடக்க முடியல. அப்படியே அந்த புகை இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு பின்னாடியே வரேன். சுமாராக 3-3.5 கிலோமீட்டர் இருக்குது. வந்துட்டு கடைவீதியில் எங்கள் அலுவலகம் இருக்கிற அதே ரோட்டில் திரும்புது அந்த லாரி. அப்போ பின்னாடியே வர்றேன். வந்து அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கவுண்டரம்மா ஹோட்டலில் லாரியை நிறுத்திட்டு உள்ளே சாப்பிட்றதுக்கு டிரைவரு கிளீனர் இறங்கி போயிட்டாங்க. அப்போ கூட அப்படியே கடந்து நான் என்னோடய ஆஃபீஸ்க்குள்ளே போகல. உள்ள ஆஃபீஸில் போய் அந்த 4 ஸ்டாஃபையும் என்னுடைய மைத்தினர் அவர் சதாசிவத்தையும் கூட்டிகிட்டு வந்து இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டினேன். முதல்ல பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு சிரிக்க ஆரம்பித்தாங்க லேசாக. இருந்தாலும் என்னுடைய முகபாவனையை வச்சு அவங்களும் அதை சிரிக்கலை. பார்த்துட்டு மௌனமாக கடந்து உள்ள வந்துட்டான். எனக்கு எங்கேயோ ஒரு மாதிரியா ஒரு பொறி தட்டின மாதிரி இருந்தது. அவர் லாரிக்கு ஃபைனான்ஸ் வாங்கி அந்த சிக்கலை சந்திச்சதுனால அப்படி எழுதியிருக்காரா, டோட்டலாகவே ஃபைனான்ஸ் தொழிலை பற்றி அப்படி சொல்கிறாரான்னு என்னால் யோசிக்க முடியல. ஏன்னா ஃபைனான்ஸுங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா? ஃபைனான்ஸினுடைய அப்கிரேடு தான் ஷெட்யூல் பேங்க்ஸு, ஷெட்யூல் பேங்க்ஸினுடைய அப்கிரேடு தான் நேஷனலைஸ் பேங்க்ஸு, நேஷனலைஸ் பேங்க்ஸினுடைய அப்கிரேடு தான் ரிசர்வ் பேங்க்கு, ரிசர்வ் பேங்கினுடைய அப்கிரேடு தான் வேர்ல்டு பேங்க்கு. நிதி இல்லாமல் எப்படி நீரின்றி அமையாத உலகம்னு சொல்கிறோமோ, அது மாதிரி நிதி ஆதாரம் இல்லாமல் உலகத்தை நம்ம வளர்த்த முடியாது. அது அவசியம்தான். ஆனால் எய்ட்ஸை விட கொடியது ஃபைனான்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா இது எங்கே இடிக்குதுன்னு பார்த்தேன். அப்போ நம்ம ஃபைனான்ஸ் தொழிலை மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த ஃபைனான்ஸ் பண்ணுற முறையை, அந்த ஸ்டைலை மாற்றிக்கணும்னு சொல்லி நினச்சேன். அது வரைக்கும் எப்படி யாருக்கிட்ட வட்டி அதிகம் பண்ணி வாங்க முடியும், அவங்களுடைய சிரமம், சிக்கல், சூழ்நிலை, மருத்துவ செலவா, பிரசவ செலவா, எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்காங்கன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி வட்டியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் அதிலிருந்து தான் மாற ஆரம்பித்தேன். நல்ல வாடிக்கையாளர், முறையான செலவு, நியாயமான வட்டி அப்படிங்கிற ஒரு ரேஷியோவுக்கு வந்ததுக்கு பின்னாடி ஃபைனான்ஸை நான் வளர்த்துனேன்னு சொல்கிறத விட ஃபைனான்ஸ் தான் என்னை வளர்த்துச்சு. அப்போ அந்த இடத்துல அந்த சின்ன பொறி எப்படி வேணாலும் கொடுத்து எவ்வளவு வட்டி வேணாலும் வாங்கி பணம் சேர்த்துறது மட்டும் ஃபைனான்ஸ் அல்ல, ஃபைனான்ஸுங்கிறதுக்கு இதுதான் இலக்கணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தடுக்குள்ள வரும்போது அந்த வளர்ச்சி இருந்தது. அது எனக்கு கிடைத்த ஞானம். இப்போ உங்களுக்கு தெரியும், புத்தர் சித்தார்த்தன் அன்னைக்கு போய் அந்த போதி மரத்தடியில் உட்கார்ந்தாரு. அதனால அந்த போதி மரத்துக்கு புகழ் கிடைச்சது. அவர் அன்னைக்கு போய் ஒரு பூவரச மரத்தடியில் உட்கார்ந்தாலும் அந்த ஞானம் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஞானம்ங்கிறது வெளியிலிருந்து வர்றதில்லை, உள்ளிருந்து தேடல். நீங்களும் மரத்தை தேட வேண்டியதில்லை, இடத்தை தேட வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு எருக்கஞ்செடிக்கு பக்கத்தில் நின்னாலும் அந்த ஞானம் பெறுவதற்கான அந்த உத்வேகம், அந்த எண்ணம் உங்ககிட்ட இருந்தால் அந்த ஞானம் தானாகவே கிடைக்கும். வழக்கம் போல் அதுக்கு ஒரு திருக்குறள் சொல்லி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எண்ணி எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறின். ஓகே.